சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன், சென்னையில எந்த கடற்கரை பகுதியில இப்ப நீங்க இருக்கீங்க? என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு சிலைகளை கரைக்க? என்ன விவரம்? பிரியா, சென்னையில் 5 நாட்களாக 1519 சிலைகள் பொது இடங்களில் வைத்து வழிபட காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தார்கள். அந்த அனைத்து சிலைகளுக்கும் தற்பொழுது சென்னையில் 4 இடங்களில் வைத்து கரைக்க போலீசார் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை பட்டினப்பாக்கம், திருவெற்றியூர், திருவான்மியூர், அதே போல காசிமேடு உட்பட 4 கடற்கரைகளிலும் சிலைகள் தற்பொழுது கரைக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. இந்த சிலைகளை பொறுத்தவரை அனைத்து சாலைகளிலுமே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான அசம்பாவித சங்கங்கள் நடைபெறாத வகையில் போலீசாரும் இங்கு பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 16,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல 2,000 ஊர்காவல் படையினர் என ஒட்டுமொத்தமாக 18,000 பேர் இன்று நாள் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை 4 கிரேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பெரிய சிலைகளை ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் எளிதாக செல்ல கடற்கரை மணல் மீது ஒரு அடி உயரத்திற்கு மண் கொட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் 5 கோபுரங்கள், உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. இது மட்டுமல்லாமல் ஒரு அவசர கால பணிக்காக 2 தீயணைப்பு வாகனங்கள், 4 ஆம்புலன்ஸ்கள், மோட்டார் படகுகள் மற்றும் நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 அடிக்கும் குறைவான சிலைகளை ரேம் மூலம் கடலில் கரைக்க பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விநாயகர் சிலைகளை கரைக்கி வரக்கூடிய நபர்கள் ஏற்கனவே போலீசார் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி கடிதத்தை இங்கு காட்ட வேண்டும். அங்கு ஒரு தகவல் பலகை அமைக்கப்பட்டிருக்கிறது, தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிழக்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம் என 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் அங்கங்கு முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்த பின்னர் தான் பிள்ளையார் சிலைகளை கரைக்க போலீசார் அனுமதி வழங்குவார்கள். குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே, ஒரு சிலைக்கு ஒரு 3 நபர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சிலைகளை இந்த தடுப்புகளை தாண்டி கொண்டு செல்ல அனுமதி வழங்கவில்லை. தன்னார்வலர்கள் மட்டுமே சிலைகளை வாங்கி கடலில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. என்றால் தன்னார்வலர்கள் முழுமையாகவே கடற்கரை ஓரங்களிலிருந்து பிரத்யேகமாக நீச்சல் தெரிந்த வீரர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் இங்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே சிலைகளை வாங்கி சிலைகளை கரைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்படையுடைய ரோந்து கப்பல் கூட இங்கு முழுமையாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல வஜ்ரா வாகனமும் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலமாக முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். எந்த விதமான அசம்பாவித சங்கங்கள் ஏற்படாத வகையில் முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். இந்த தடுப்புகளை தாண்டி யாருக்கும் செல்ல அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து 3 மீட்டர் தொலைவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த சிலைகளை கரைக்கக்கூடிய நிகழ்வை பார்வையிட வந்தால் தடுப்புகளுக்கு முன்னால் தான் அவர்கள் நிற்க வைக்கப்படுகிறார்கள். போலீசாரும் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தி இங்கிருந்து கலைந்து செல்ல அப்புறப்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் கிரேன் மூலம் விநாயகர் சிலைகளை தூக்கும் போது எந்த விதமான அசம்பாவித சங்கடம் நடந்து வரக்கூடாது, கிரேன் இருக்கக்கூடிய அந்த ரோப் அறந்துவிடக்கூடாது என்று பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாக தான் பொதுமக்கள் இங்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலை முழுமையாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சென்னையில் இன்று காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரை பொறுத்தவரை இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய லூப் சாலையில் பிற வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான காமராஜர் சாலை மட்டுமே பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விநாயகர் சிலைகள் முழுமையாகவே கரைக்கக்கூடிய பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஒட்டுமொத்தமாக 1513 சிலைகள் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முழுமையாகவே இன்று இரவு 8-9 மணிக்குள் அனைத்து இடங்களிலும் விநாயகர் சிலைகளை கரைக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். பிரியா, கடற்கரைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினீஷ் சரவணன்.